சளி பிடிச்சா நம்ம கைவசம் நல்ல மருந்து இருக்கு. சொன்னா எவன் கேக்குறான்? இங்க பாருங்க, கோட்டர் ரம்மு, கொஞ்சம் வெந்நீர், கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு அடிச்சிங்கன்னு வச்சுங்க, ஜலதோஷம் மட்டும் இல்ல, நாகதோஷம் செவ்வாதோஷம் கூட போயிடும். அதை விட்டுட்டு ஆவி பிடிக்கிறேன் பேய் பிடிக்கிறேன்ட்டு. அரே, உடம்புக்கு முடியல, வீட்டுல சமைக்கல, நாயர் பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு இன்னைக்கு சீரு. 2 பேரும் போய் இந்த 200 ரூபாய் மொய்ய வச்சுட்டு சாப்பிட்டு வந்துருங்க. எது? நாயர் பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு 200 ரூபாய் மொய் செய்யறியா? நான் வயசுக்கு வந்ததுக்கு ஒரு முண்டா பனினாவது எடுத்து கொடுத்தியா? அது என்ன பசங்க வயசுக்கு வரானுங்களா இல்லையான்னு எவனுமே கண்டுக்கிறது இல்ல. இந்த பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா மட்டும் புதுசா போடவா பவுடர் டப்பா போட்டு அது இதுன்னு வாங்கி தரீங்க. என்னையா நியாயம் இது? அரே, நீ மட்டும் போயிட்டு வந்துரு. இவன் ரொம்ப லாஜிக் பேசுறான். அவனுக்கு என்னது பட்னியா? அட அவன் நாயர் விடுறா. விடுங்க மாமா, விடுங்க மாமா. போடா, எங்களுக்கு தெரியாதா ட்ரீட்மெண்ட்? பெரிய மோகன்லால் நினைப்பு. எப்ப பார்த்தாலும் மலையாள படம், மலையாள பாட்டு, கஞ்சி வெல்லம், கப்ப கிழங்கு, தாடி, நெத்தில சந்தனம், கதகளி மட்டும்தான் அல்ல. ஒருவேளை நீ மலையாள சேச்சியை உசார் பண்றியா என்ன? அதே ഞാനൊരു കുട്ടിയെ പ്രേമിച്ചു. பன்னி குட்டியா கண்ணு குட்டியா? പെൺകുട്ടി. ഞാൻ അവളെ പ്രേമിച്ചു. പക്ഷേ அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. உன்னை எவன் லவ் பண்ணுவா? நீயே சோலோவா லவ் பண்ணிக்க வேண்டியதுதான். ലവ് എന്നടാ സോളോ ഗ്രൂപ്പിന്. സെമ്മിയും ശീലാവും മധുവും പോൽ ഞാനും അവളും മാനസമൈനീ വരൂ மதுரம். என்ன தெரியல? அதெல்லாம் வராது. ரிஸ்க் எடுத்து கூப்பிடாத. மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்க போறன்றத மட்டும் ஃபீல் பண்ணு. நான் பண்றேன். நீ மீன் மார்க்கெட்டுக்கு போய் 1 கிலோ ஷீலா மீன் வாங்கிட்டு வா. என்னது? நான் மீன் மார்க்கெட்டுக்கு போணுமா? ஒரு போட் ஒர்க் ஷாப் ஓனரை பார்த்து. யாரு நீ? ஓனரா? ஓனர்னா ஓனரோட தூரத்து சொந்தம். என்ன போய் மீன் வாங்கிட்டு வா, கருவாடு வாங்கிட்டு வான்றியே. இதெல்லாம் இந்த ஏரியா ஃபிகருங்க பார்த்தாலுங்கன்னா என் இமேஜ் என்ன ஆகுது? இமேஜ் ஓகே, எனக்கு தெரியும்டா. போன வாரம் அந்த நர்கிஸ் வீட்டுக்கு போய் மூளை ஒட்டடை அடிச்சு சுண்ணாம்பு வேற அடிச்சு கொடுத்தியாமே, அத கூட ஒரு ப்ரொபஷன் சொல்லலாம். ஆத்தா பொண்ணு 2 பேர்த்தினுடைய சுடிதாரு பாவாடை மற்ற இந்த துணிகளை எல்லாம் எடுத்து துவைச்சு காய வச்சு அயன் பண்ணி கொடுத்தியாமே. தெரிஞ்சு போச்சா? என்னடா தெரியுது? துணியை தானே வீட்டுக்குள்ள கசக்கி இருக்க. காய போட்டது வெளியில போட்டிருக்க. ஊரே நின்று வேடிக்கை பார்த்திருக்க. அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஃபீவர்னாங்க. ஒருவேளை சிக்கன் குனியாவா இருக்குமோ நானே ஃபீல் பண்ணி சின்ன ஹெல்ப் பண்ணேன். என்னதான் ஃபீவரா இருந்தாலும் இது ரொம்ப ஓவரு. அந்த துபாயில் இருக்கானே சுரேஷ், அவன் முன்னாடிக்கு உதவி பண்ற டெய்லியும் போய் அவளுக்கு சப்பாத்திக்கு மாவு பசங்க தெரியாம. இந்த விஷயம் கறிக்கடை வச்சிருக்கானே அவன் தம்பி குமார், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. 3 நாளா கறி வெட்டுற கத்தியோட உன்னை வெட்ட அலைஞ்சிட்டு இருக்கான். ஜாக்கிரதையா. என்னது தேடிக்கிட்டு இருக்கானா? இத ஏன் நீ முதல்ல சொல்ல அவன? ஏய், எதுக்கு இப்ப சட்டை கல்ற? அவங்க கூட சண்டைக்கு போக போறியா? ஒரு வாரத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்ல. அதுதானே. ஏண்டா நீ ஒர்க் ஷாப்புக்கு வரல? இன்னைக்கு எனக்கு பாடி கண்டிஷன் சரியில்லை. ஏன் வெளியே வந்து வெட்டு வாங்குறது? எஸ்கியூஸ் மீ சார். எஸ். என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணா. சரி. இங்க ஃபோன் எங்க இருக்கு? டெலிபோன் ஆபீஸ்ல இருக்கு. சார் விளையாடாதீங்க. சீரியஸ் டேட்டிங் மேட்டர். நீ தான் விளையாடுற. சீரியஸ் டெத் மேட்டர் ஆயிரும். மரியாதை ஓடி போயிரு. எஸ்டி புத்து கிடையாது. அப்போ எஸ்டிடி ஐஎஸ்டி PC1 போர்டு போட்டுருக்கேன். போர்டு போட்டுருந்தா உள்ள போயிருவியா? போமே. அப்ப மார்ச் போர்டு போட்டுருந்தா உள்ள போய் படுத்துக்குவியா? அனாதை பணம்னு அடக்கம் பண்ணிடுவாங்கடா. அறிவட்ட முண்டம். இந்த லேடிஸ் ஹாஸ்டல்னு போர்டு வச்சிருக்கேன். அதுக்காக ஃபிகர் கேட்பியாங்கிட்ட? கேட்டாலும் கேட்பேன். நான் பேத்தாலும் பேப்பேன். லேகியம் வைக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு. ஆமா, இதெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நீ என்னடா பண்ணுவேன்? ஏதாவது பண்ண முடியுமா உன்னால? பண்ண முடியுமா? இந்த பக்கம் பார்த்தோன்னு கொன்றுவோம் கொண்டு. டேய், என்னடா பிரச்சனைங்க? இதே வேலையா போச்சு உனக்கு? இங்க பார், எழுதி வச்சிருக்கிற போர்டை காய வைக்கிறதுக்கு தனியா ஒரு குடோன் அப்படி வர்றவன்லாம் ஒரு கடன் நினைச்சிட்டு நீ இம்சப்படுத்துறான். போதும் நமக்கு குடோன் வரையா? சரி, பேங்க் மேனேஜரை பார்க்க சைக்கிள்ல போனேன். இப்போ நடந்து வர்றேன். இப்போ பேங்க்ல சைக்கிள் எல்லாம் அடமானம் வாங்க ஆரம்பிச்சாங்களா? இல்லடா, அது ஒரு கொடிக்கு சைக்கிள் தந்தேன்னு சொன்னா மரம் மட்டைக்கெல்லாம் சைக்கிள் தர லூசா நீம்பா. யோ, வாடகைக்கு சைக்கிள் எடுத்தா அதை உடனுங்கிற எண்ணம் வேணும், இல்ல வாடகையாவது கொடுக்கணும். எடுத்து 36 மணி நேரம் முழுசாச்சு. அப்படி ஒண்ணு இருந்ததே காணோம். எங்கே போச்சேன் சைக்கிள்? அதிகமா பேசாத. சைக்கிள் வாடகைக்கு எடுக்கும்போது என்னடா சொன்னோம்? விடும்போது வாடகை தருவேன்னு சொன்னேன். அதேதான், சைக்கிளை விடும்போது தருவோம். எப்ப விடுவீங்க? தரும்போது விடுவோம். எப்ப தருவீங்க? விடும்போது தருவோம். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. சைக்கிளை விடும்போது கொடி அறுந்துடக்கூடாதுன்னு தான் விட்டுட்டு போறீங்கன்னு நினைச்சேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசும்போது தான் தெரிஞ்சது எதுக்காக சைக்கிளை விட்டுட்டு போனீங்கன்னு. அதுவும் வாடகை சைக்கிளை. ஹலோ டேய், போறவளுக்கு ஏன்டா போன் பண்ணிட்டு இருக்க? என்னடா அவ கொடி மரம் மட்டைங்கிறா? இதான் அன்னைக்கு நீ வாச்ச வானில இருக்கியா? சைக்கிள் அந்த பொண்ணு மேல அடிச்சதுல கொடி சைக்கிள் மேல விழுந்துருச்சு. சைக்கிள் எடுத்தா கொடி அறுந்துரும் தான் சைக்கிள் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா இதை உன்கிட்ட சொன்னா நீ கிண்டல் பண்ணுவந்தா
ஒரு அழகான பொண்ணுக்கு சைக்கிள் கொடுத்ததா போய் சொன்னேன். அதை கேட்டு அவ தப்பா நினைச்சிட்டா. தப்போ ரைட்டோ நினைச்சிட்டா அதான் மேட்டர். சைக்கிள் நசுங்கிருச்சு. சைக்கிள் நசுங்கிருச்சு. நசுங்கிருச்சா? இடத்துக்குள்ள சைக்கிள் வரல கொன்றுவேன். ஒண்ணு சைக்கிள் வரணும் இல்ல சைக்கிளுக்கு பணம் வரணும். கதை சொல்றீங்களாடா? எங்க கிட்டேவா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். அன்னைக்கு நான் ஒரு சைக்கிளை கோபத்துல கொண்டு வந்து போட்டுட்டு போனேன். ஓ அந்த சைக்கிளா? சொல்றேங்க, நீங்களாவது கேட்டு என் திறமையை பாராட்டுங்க. லாஸ்ட் ஒன் டே ஈவினிங் 6 to 6:30 ஃபுல் மிஸ்ட். சைக்கிள் என்னாச்சு? அதாங்க நம்ம சிம்ஸ் பார்க் ரவுண்டானா இல்லைங்க, அதை சுத்தி நான் ஸ்வீடா ஸ்டைலா வந்து டேன் பண்ணங்க. திடீர்னு பார்த்தா கீழே ஒரு லாரிங்க சர்ருன்னு வந்துச்சு. நான் சர்ருன்னு இறங்க, லாரி சர்ருன்னு ஏற, சர்ரு 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 பக்கத்துல வந்துச்சுங்க. டக்குன்னு ஐம் ஜம்மிங்க, கிரேட் எஸ்கேப்புங்க, பப்ளிக் ஆல் வாட்சிங்க, ஃபுல் கிளாப்பிங்க. ஆனா சைக்கிள் லாரி வீல்ல மாட்டி நசுங்கிச்சுங்க. பழைய இரும்பு கடையில கொண்டு போயிட்டு போட்டாங்க. நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்ஷன் பிளாக் எல்லாம் பண்ணிருக்காங்க. யூ see லாஸ்ட் ஒன் டே ஐ திங்க் மண்டே. சைக்கிள் என்னாச்சு? அதான் சொல்றேன் நசுங்கிருச்சுன்னு. நசுங்கிருச்சா? டேய், அந்த வாடகைக்கு எடுத்த சைக்கிள் எங்கடா? எப்பதான்டா விடுறது அத? அது சைக்கிளானே. டேய், என்னடா திடீர்னு அண்ணங்கிற? எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை தானே. நேத்து சாயந்தரம் நம்ம சிம்ஸ் பார்க் ரவுண்டானா இருக்குல்லனே, ஒரே பனியா இருந்துச்சுனே, அதனால மெதுவா குரங்கு படல் போட்டு ஓட்டு வந்தனே. ஏத்த மாதிரி ஒரு லாரிக்கார எதுக்குன்னே தெரியாம வேகமா வந்தானே. நான் மெதுவா தானே போனேன், வேகமாவே வந்தானே. ஆரனோட அடிக்கலனே, பக்கத்துல வந்துட்டானே. நான் பயந்து சைக்கிள் விட்டுட்டு ஜம்ப் பண்ணிட்டேனே. நீ சைக்கிள் விட்டு ஜம்ப் பண்ணிட்ட. சைக்கிள் என்னாச்சு? சைக்கிள் பாவம் எப்படின்னு ஜம்ப் பண்ணும், அதாக்கே கடந்திருக்கும். லாரிக்கார ஏத்திருப்பா, அடாத படம் மாதிரி கேட்டு எவனாவது அள்ளிட்டு போயிட்டு இரும்பு கடையில புடுத்துருப்பாங்க. எல்லாம் ஒரு குத்து மதிப்பாதான சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. சைக்கிள் அங்க விட்டுட்டு நீ வந்துட்ட? ஆமாண்ணே, நான் வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணே. கொஞ்சம் கையடா. எதுக்குண்ணே? சைக்கிளுக்கு எவன்டா பணம் கொடுக்கறது? இப்படி ஆளாள்கிட்ட அடி வாங்குறதுக்கு சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆகும். இப்பெல்லாம் நான் லாரியில விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு இருக்கலாட்டா. ஆளாளுக்கா? ஆமாடா. வேற யார் அடிச்சா? சைக்கிள் கடைக்கார அடிச்சா அது ஒரு நியாயம். சைக்கிளுக்கு பணம் கொடுக்க போற நீ அடிச்சா அதுவும் நியாயம். சம்பந்தமே இல்லாத அவ எதுக்குடா நடிச்சா? அவளா? எவ? அதாவது ஜெனிஃபர். ஜெனிஃபர்? சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ. நேத்து சிம்ஸ் பார்க் பக்கத்துல ஒரு சைக்கிள் லாரியில நசுங்கி. ஆமாமா, தள்ளிட்டு கூட வர முடியாம அள்ளிக்கிட்டு தான் கொண்டு வந்து போட்டா ஒரு கருவாயன். அந்த சைக்கிள் எனக்கு வேணும். ஆமா, அதே சைக்கிள் தான் வேணுமா? ஆமாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லி ஆகுமே. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. இவ்வளவு ஆகும். 3000-ஆ? எப்பாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி பிசினஸ் மாட்டோம். நான் 300ன்னு சொன்னேன், அவன் 3000 நினைச்சுக்கிட்டான். தட் இஸ் லவ். நான் கூட வாழ்க்கையில 12-13 தடவை லவ் பண்ணிருக்கானே. அது லவ் இல்லடா, ஜவ்வு. இந்தாங்க பணம். சைக்கிள் குடோன்ல இருக்கு, போய் அள்ளிக்க. டேய், பிள்ளையாருக்கு 500 தோப்புக்காரனை போடுறத வேண்டியிருக்கேன், போய் நிறைவேற்றிட்டு வந்துடுறேன். அடிக்கடி இவன் இந்த மாதிரி தான் கலண்டுக்கிறான். ஏதோ விஷயம் இருக்குது, சம்திங் ராங். என்னடா என்னடா? ஜெனிஃபர் கோயிலுக்கு வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? டிக்ஷனரியில பாரு. ஓ, டிக்ஷனரியில இதெல்லாம் போடுவாங்களா? தேவுடா, உங்கள மாதிரி ஆளுகளுக்கு தாண்டா பொண்ணுங்க மாட்டுது. நான் அடிச்சு சொல்றேன், அவ ஒன்ன பார்க்கத்தான் கோயிலுக்கு வந்திருக்கா. டேய், இப்பெல்லாம் கோயிலுக்கு போறவங்க சர்ச்சுக்கு வராங்க, சர்ச்சுக்கு வரவங்க கோயிலுக்கு போறாங்கடா. ஆமா சார், ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க, வேளாங்கண்ணிக்கு போறாங்க, வேளாங்கண்ணிக்கு போறாங்க, நாகூருக்கு போறாங்க. என்னடா பேசிட்டு இருக்கிற? ஒரு யூத் கோயிலுக்கு வருதுன்னா இன்னொரு யூத்த பார்க்கத்தான். தட் மீன் லவ். அவ ஒன்னதான் பார்க்க வந்திருக்காங்கறத நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். எப்படி? வெயிட் அண்ட் see. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் மண்டாட்டம் மண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். செந்தில், செந்திலே. குமார், குமார். பிரபு, செந்தில்னு கூப்பிட்டேன் திரும்பல, குமார்னு கூப்பிட்டேன் திரும்பல, பிரபுன்னு உன் பேரை சொன்ன ரியாக்ஷனை கொண்டுச்சியா? அதான்டா லவ்ஸ். ஏய் ஐ வெக்கம், வா அவளை கண்டும் காணாம மாதிரி ஒரு பாசிங் விடுவோம். வாடா வா.
கண்ணன் கீதையும் தேவன் வேதமும் ஒரு பார்வையில் ஜாயிண்ட் ஆகுதே. கண்ணன் கீதையும் தேவன் வேதம். வாங்கோ, யார் பேருக்கு அர்ச்சனை? போன எங்க ஆயா பேருக்கு. அதுக்கு திதி கொடுக்கணும்டா விஷ்ணு. நீங்க பேர் சொல்லுங்க. ஹரிஹர பிரபு. ஹரிஹர பிரபு. சித்திர நட்சத்திரம், கன்னி ராசி, சிவகோத்திரம். கரெக்டா? எப்படி கரெக்டா சொல்றேன்? இப்பதானே ஒரு பொண்ணு அர்ச்சனை பண்ணிட்டு போனா. இதே நாமகரணம். எது குட்டி கரணமா? அச்சு பிச்சை சத்த சும்மா இருக்கியா? பொண்ணு எப்படி இருப்பா சாமி? சாட்சாத் அம்பாள் மாதிரியே இருந்தா. என்ன கழுத்துல சிலுவை இருந்தது, நெத்தியில பொட்டு இல்ல. பொட்டு வைக்கத்தான் இவ வந்திருக்கிறா. நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதே. கரெக்டா சொன்னடா. என்ன தும்பி? என்ன சொன்னே? நீங்க போங்க, தீவாரணைய காட்டுங்கோ. டேய், என் ஷூவை காணும்டா. ஏதாவது நாய் கவிட்டு போயிருக்கோம். கருவாயா, ஷூ இல்லாம எப்படிடா வெறுங்கால நடக்கிறது? வேணா நீ ஏன் ஷூ போட்டுக்கடா, நான் வேணா அந்த லேடி செப்பல போட்டுக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். டேய் உனக்கு பத்தாயிரா ரொம்ப பரவாயில்ல, கையிலேயே எடுத்துக்கிறேன். லேடி செப்பல கூட நான் போடக்கூடாதா? சரிடா.